Hallelujah. ரோமன்ஸ் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, clothe yourself with the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை உடையாக அணிந்து கொள்ளுங்கள். Clothe yourselves with the Lord Jesus Christ. Praise God. Conclusion அப்ப என்னன்னா, fig leaves cannot save you. அத்தியிலை உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த உலகம், பணம், பொருள், பொசிஷன், entertainment, pleasure, fear, anxiety, gossip, anxiousness எதுவுமே உங்களை இந்த எல்லாமே அத்தியலைகள். இந்த அத்தியலைகள் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு வீடு வாங்கிட்டேனா, ஒரு கார் வாங்கிட்டேனா, இந்த ஒரு பொசிஷன் செட்டில் ஆயிட்டேனா நான் சேஃப் அப்படின்னு சொல்ற ஒரு அத்தியலையால உங்களால மூடிக்கொள்ள முடியாது. அது நித்தியம் அல்ல. Praise God. Religion cannot save you. மதம் உங்களை காப்பாற்றாது. ரிலிஜன்ங்கிற மதம் என்கிற அத்தியலை உங்களை காப்பாற்றாது. நீங்க ரிலிஜியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதா நமக்கு முக்கியம். Praise God. அதாவது முன்ன நின்று எல்லா காரியமும் நான் செய்றேன். பாத்தீங்கன்னா நிறைய பேர் உண்டி எடுக்கிறதுல இருந்து எல்லா காரியமும் செய்வாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்களுடைய ரிலிஜியஸ் மட்டுமே மேல இருக்க தவிர மனசுக்குள்ள மனம் மாறுதல் அது விடுங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது சில பேருக்கு. அது உங்களை அந்த அத்தியலை உங்களை காப்பாற்றாது. முன்னாடி நிக்கிறதுனால காப்பாற்றாது. கர்த்தருக்குள்ள வார்த்தை உங்களுக்குள்ள நிற்பதனால் மாத்திரமே உங்களை காப்பாற்ற முடியும். அந்த அத்தியலை உங்களை காப்பாற்ற முடியும். Only God's covering through Jesus Christ can save you. கிறிஸ்துவான அந்த ரத்தம், கிறிஸ்துவோடு அந்த ரத்தம், தேவனால் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களையும் என்னையும் காப்பாற்ற முடியும். Praise God. Hallelujah. Thank you Jesus. அதனால இன்னைக்கு எல்லா எந்த அத்தியலை உங்களை நீங்க அந்த அத்தியலை மூடிக்கொண்டிருக்க, பயத்தின் அத்தியலையா, இல்ல கவலையின் அத்தியலையா, பதட்டத்தின் எதிர்க்கத்தால பதட்டப்படுற அந்த அத்தியலையா, நிதானம் இல்லாத அந்த அத்தியலையா, ஆங்ஷியஸ்னஸ், fear, worry, எந்த அத்தியலை, pride, பெருமையின் அத்தியலையா, நான் ஏன் காசு, நான் பார்த்து நிற்கிறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன் அத்தியலை, அந்த மாதிரியான அத்தியலையா, நான் தான் ரெஸ்பான்சிபிள் இந்த குடும்பத்திற்கு, நான் தான் எல்லாம் பார்த்து நிற்கிறேன் அந்த அத்தியலையா, பாவத்தின் அத்தியலையா, போன் இல்லாம இருக்க முடியாதுங்கிற அந்த அத்தியலையா, அடிக்ஷன், வீடியோஸ், ரீல்ஸ் அது இல்லாம இருக்க முடியாது அத்தியலையா, குடி அத்தியலையா, என்ன அத்தியலையால உங்களை கவர் பண்ணி நிற்கிறீங்க, தூக்கி சிலுவைக்கு விசிறியடிங்க. You have to throw everything to the cross. ஏன்னா இந்த அத்தியலை உங்களுக்கு மறைக்க முடியாது, அந்த ரத்தம் தான் உங்களை மறைக்க முடியாது, மொத்தமா நீக்கி போடும். Praise God. Hallelujah. So அப்போ இன்னைக்கு எப்படின்னா எல்லாருமே சிலுவைக்கு ஓடணும். எங்க ஓடணும்? சிலுவை கிட்ட ஓடணும். அவர் ரத்தத்திற்குள்ள மூடிக்கொள்ளணும் நம்மள. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. Praise God. Hallelujah. Thank you Jesus. அது fast. Thank you Lord. 10 நிமிஷம் fast. What will happen if we know the knowledge of God? இப்போ நமக்கு அறியாமையினால நம்ம பார்த்த என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ what will happen if we know the knowledge of God? தேவனுடைய அறிந்து கொள்வதனால் என்ன நடக்கும்? Thank you Jesus. Believe in the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Praise God. அப்ப என்னன்னா change of thinking from seen to unseen. Praise God. உன்னுடைய சிந்தனைகளை பார்க்கும் காரியத்திலிருந்து பார்க்க முடியாத ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கவனத்தை, நம் திங்கிங் நம்ம சேஞ்ச் பண்ணணும். Praise God. நம் சிந்தனைகளை பார்க்கும் காரியத்திலிருந்து பார்க்க முடியாத சத்தியத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். நம் திங்கிங், நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலும் 31வது, John 8:30-31. As he spoke these words, many believed on him. இந்த கர்த்தருடைய வார்த்தையை, பிதாவின் வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேச 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 எல்லாருமே என்ன பண்ணாங்களா? நம்ப ஆரம்பிச்சாங்களாம். அப்ப என்னன்னா நம்ப முடியாதவங்க கூட, நம்பிக்கை இல்லாதவங்க கூட நீங்க ஐயோ உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படி பேசுறதுக்கு பதில் அவரோட வார்த்தைய பேச 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 அவங்க நம்ப ஆரம்பிக்குவாங்களாம். Praise God. Hallelujah. Then Jesus said, அதாவது then said Jesus to those Jews which believed on him, if you continue in my word, then are you my disciples indeed.
31வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்றாரா, Then said Jesus to those Jews which believed on him, if you continue in my word, then are you my disciples indeed. படிமா. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்ப யாரு டிசைபிள் இன்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம். யாரு ஆண்டவரோட டிசைபிள்? இல்ல யாரு டிசைபிளா இருக்க முடியும்? ஒரு வார்த்தையில நிலையா இருக்குங்க. சும்மா நான் ஊழியம் பண்றேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிற அதெல்லாம் நடக்காது. அதாவது நம்ம அப்பியரன்ஸ் தெரிஞ்சிடும். ஆக்சுவலி அப்பியரன்ஸ்ல தெரியல, ஆண்டவர் உள்ளத்தை பாக்குறாரு. கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தா மாத்திரமே அவருடைய சீஷரா இருக்க முடியும். எப்படி நிலைத்திருக்க முடியும்? வார்த்தையில எப்படி நிலைத்திருக்க முடியும்? இரவும் பகலும் வார்த்தையை தியானித்தால் மாத்திரமே அந்த வார்த்தை நம்ம விசுவாசத்தை அதிகரிக்கும். அதை அதிகரிப்பதனால் நம் நிலைத்திருக்க உதவும். பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப என்னவா? அப்ப என்னன்னா, the devil is cunning. Okay, the devil is very cunning and subtle. ஓகே, எப்படின்னா அது ரொம்ப தந்திரமானது. நம்மள எப்படின்னாக்கா அந்த சத்தியத்திற்கு போவிடாம நம் கண்களை மறைத்து நம்மள பிளைண்ட் பண்ணிடும். அந்த ட்ரூத்தோட பெனிஃபிட்ஸ், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு கதை சொல்லி இருக்கிறேன். கப்பல்ல ஒருத்தர் டிக்கெட் வாங்கின்னு போவாரு, எல்லா பெனிஃபிட்ஸ் அந்த டிக்கெட்ல இருக்கும். அவர் போக முடியாம அவருனால ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் கிட்ட அந்த டிக்கெட்டை கொடுக்கறாரு, நீ போயிட்டு வான்னு. அப்படி போகும்போது அவரு அங்க போய் 1 மாசம் தங்குறாரு. ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுறது இல்லை, ஏன்னா அவர்கிட்ட காசே இல்லை. கடைசி நாள்ல கிராண்ட் ஃபுட் மேலா மாதிரி பண்றாங்க. அந்த பந்தி கிராண்ட் பந்தி பண்றாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, நீ ஏன் டெய்லி வர்றதுல, அட்லீஸ்ட் இன்னைக்கு நான். அப்ப சொல்றாரு, என்கிட்ட காசே இல்ல வர்றதுக்கு, என்னால அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு. அப்ப சொல்றாரு, ஐயோ உன் டிக்கெட்டை நீ பாரு, உன் டிக்கெட்ல டெய்லி ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ ட்ரிங்க்ஸ், எல்லாமே ஃப்ரீ, ரூம்ல எல்லாமே ஃப்ரீ. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ 29 நாள் மிஸ் பண்ணிட்டேனே லக்ஸுரியான லைஃப். பெனிஃபிட்ஸ் தெரியல. நாம இன்னைக்கு சாத்தானவன் நம்மளுடைய சிந்தனைகளை போக்கடித்து, அதாவது முறியடித்து போட்டு நம்மளோட சிந்தனைகளை பிளைண்ட் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற சத்தியத்தை புரிய விடாம நம்மள பிளைண்ட் பண்ணி, அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு புரிய விடாம பண்ணிருக்கோம். அப்போ எப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன ஆகுதாச்சு, நமக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற வசனங்களை, பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? சுதந்திரிக்கிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த பெனிஃபிட்ஸ் தெரியாம நம்ம அப்படியே எப்படி இருக்கிறோமா? இக்னோரண்டா, யார் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நம்ம கண்களை பிளைண்ட் பண்ணி. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, லெட்ஸ் நாட் பி இக்னோரண்ட். அறியாமையில நம்ம கரெக்ட் தானே? அறியாமையில இருக்கக்கூடாது, இக்னோரண்டா நம்ம இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீசஸ் விக்டரி. அதாவது அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஆதி ஆகமத்துல இருக்கிற அந்த இலைய பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை என்ன பண்றாரு? கர்ஸ் பண்றாரு. அது நம்ம பார்க்கலாம். அதற்கும் அந்த ஃபிக் லீவ்ஸ்க்கும் இந்த ஃபிக் லீவ்ஸ்க்கும் என்ன சம்பந்தமே இல்ல. ஆக்சுவலி சில காரியம் இருக்குது, பார்க்கலாம். Jesus saw fig tree with leaves. என்ன பாக்குறாரு இயேசு? என்ன பாக்குறாரு? இலைய பாக்குறாரு, பச்சை பசேர்னு இருக்குது இலை அப்படின்னு. ஆனா அதுல என்ன இல்ல? கனி இல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? கர்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது இது வந்து இஸ்ராயலின் சிம்பிள். இட் வாஸ் a symbol of Israel. அவுட்வர்ட் ரிலிஜியஸ், திரும்ப அதே தான். இப்ப நம்ம அத்திய என்ன பார்த்தா அதே தான். அதான் சொல்ல லைட்டா இருக்குது அர்த்தம். அவுட்வர்ட் ரிலிஜியஸ் எப்படி இருந்தாங்களா? பரசியரும் சதுசியரும், பாரசீஸ் அண்ட் சாதுசீஸ் எப்படி இருந்தாங்களா? வெளியில ரொம்ப ரிலிஜியஸ், ரொம்ப என்ன சொல்றது, ரிலிஜியஸா இருந்தாங்களாம். இப்ப என்னன்னா, ரிலிஜியஸ் லீவ்ஸ் பச்சை பசேர்னு இருக்குதுல்ல லீவ்ஸ், அந்த அத்தி இலைய போல அவங்க என்ன பண்றாங்களா? அப்படியே ரிலீஜியஸா இருக்கிறாங்க, பக்திமான் மாதிரி இருக்கிறாங்க, பாக்குறது ரிலீஜியஸ். பட் லேக்கிங் த ட்ரூ ஃப்ரூட். கனி இல்ல. என்ன இல்ல அவங்ககிட்ட? கனி இல்ல. என்ன மாதிரியான கனி இல்ல? ஒபீடியன்ஸ் இல்ல, ஃபேத் இல்ல, ஜஸ்டிஸ் இல்ல, லவ் இல்ல, வார்த்தை இல்ல. எப்படி இல்லையா? இது இல்லையா? கனிங்க என்ன மாதிரி இல்லையா? கீழ்ப்படிதல் இல்ல, விசுவாசம் இல்ல, நியாயம் இல்ல, நீதி இல்ல, அன்பு இல்ல, வார்த்தை இல்ல, இவ்வளவும் அவங்கள்ட்ட இல்ல, ஒண்ணுமே இல்ல.
கனியே இல்ல. ஆனா மேல் தோற்றத்துக்கு பச்சை பசேர்னு இலைகள், ஃபிக் லீவ்ஸ். ரிலிஜன் நம்ம அங்கே அப்படித்தானே பார்த்தோம். அவங்க எப்படி இருந்தாங்களா? ரிலிஜியஸா இருந்தாங்க, ஆனா மனம் மாறுதல் இல்ல, கனி இல்ல. இங்கேயும் அப்படிதான் இருக்கிறாங்க, ரிலீஜியஸா இருக்கிறாங்க, சாடிசிஸ் அண்ட் பாரிசிஸ். ஆனா அப்ப என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிப்போக்ரசி. முன்னாடி ஒரு மாதிரி, வெளியில ரிலீஜியஸ், உள்ள நோ ஃப்ரூட், கனி இல்ல. Thank you Jesus. அப்ப appearance without substance. appearance அப்படி இருக்கு, ஆனா பொருள் இல்ல, சப்ஸ்டன்ஸ் இல்ல. நம்ம மத்தியானம் கத்து கொடுக்குற சப்ஸ்டன்ஸ் ஃபேத், நம்ம ஏற்கனவே படிச்சது சில த்ரோ பேக் மாதிரி. நான் அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன, அந்த பொருள் என்ன, நம்மளுடைய நம்பிக்கையை பேக்கப் பண்றதுக்கு ஒரு பொருள் தேவை, விசுவாசம், வார்த்தையின் மூலியம் வருகிறது. அதை நம்ம பார்க்கணும். அப்போ இவங்கள்ட்ட என்ன இல்லையா, அந்த விசுவாசங்கிற பொருள் இல்ல, விசுவாசங்கிற கனி இல்ல. வெளித்தோற்ற அப்பியரன்ஸ் ரிலிஜியஸ், உள்ள அந்த கனி இல்ல. பிரைஸ் காட். அப்போ பாசிபிள் கனெக்ஷன்ஸ் என்ன, சிம்பாலிக்கா பழசு அந்த அத்தி இலைக்கும் இந்த அத்தி மருக தேவன், போத் கேசஸ் நம்ம என்ன பார்க்கலாம். ஃபிக் லீவ்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபால்ஸ் கவரிங், பொய்யாய் மூடிக்கொள்வது, பொய்யாக மூடிக்கொள்வது, ஃபால்ஸ் கவரிங். அப்போ அத்தி இலைங்கிறது பொய்யாக மூடிக்கொள்வது, நாம் பொய்யாக மூடிக்கொள்வது. In Genesis, covering sin with self-effort instead of trusting God. ஆதியாகமத்துல என்ன பார்க்கிறோம், தன்னுடைய சுய பலத்துல மூட அவங்க முயற்சிக்கிறாங்க, தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. Praise God. அப்ப காஸ்பல்ல, சுவிசேஷத்துல, புதிய அதிகாரத்துல showing religious appearance without inward fruitness. அதாவது ரிலீஜியஸா ரொம்ப பக்திமா முன்னாடி அப்படி காமிச்சுக்கிறது, ஆனா உள்ள ஒரு கனியும் இல்ல, அத பாக்க. சோ ரெண்டு இலையும் ஸ்டோரியும் வெவ்வேறா இருந்தாலும் ரெண்டுத்திலுமே நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவன் நிராகரிப்பதை பார்க்கிறோம். என்ன நிராகரிக்கிறாரு? அத்தி இலைகளை நிராகரிக்கிறார். அங்க பிதானவர் அத்தி இலையை நிராகரித்து ஒரு ஒரு அனிமல் ஸ்கின்னை கொடுக்கிறாரு. இங்க உன்னோட ரிலிஜன், உன்னுடைய இந்த மாதிரியான அத்தி இலைகள், வெளியில எல்லாம் இப்ப பேசணும் இல்லையா, பயம், வரி, ஆங்ஷியஸ்னஸ், ரிலிஜியஸ், மதம், எல்லா அத்தி இலைகளை இங்க இயேசு கிறிஸ்து நிராகரித்து, மேல இலை பச்சையா இருக்கிறத நிராகரித்து அவர் என்ன கொடுக்கிறாரு, இங்க அங்க ஒரு அனிமலை கொடுக்கிறாரு, இங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுக்கிறார். நம்ம என்ன பாக்குறோம், ரெண்டு இடத்துலயுமே அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் அவர் நிராகரிக்கிறாரு. வெளி தோற்றத்தில் இருப்பதை, வெளி தோற்றத்தை நம்ம ரொம்ப அப்பியரன்ஸ் நல்லா காமிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த வெளி தோற்றத்தை அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் அவர் ரிஜெக்ட் பண்றாரு, நிராகரிக்கிறார். நிராகரித்து உன் இதயத்தை, தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். உன் இதயம் சுத்திகரிக்க, நீ ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள வர அவர் ரத்தத்தை கொடுக்க. Praise God. Hallelujah. அப்ப both are symbolic of self righteousness. ரெண்டுமே சுயநீதியை குறிக்கிறது. பழைய ஏற்பாடும் சரி, அத்தியலை இங்கேயும் சரி, என்ன குறிக்குது? சுயநீதியை குறிக்குது. எக்ஸ்டர்னல் ரிலிஜன், வெளி தோற்றத்துல என்ன சொல்றது, ரிலிஜியஸா இருப்பது, வெறும் என்ன சொல்றது, டைமுக்கு அந்தந்த ரிச்சுவல்ஸ் பண்ணின்னு அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கின்னு, நான் இவ்வளவு ப்ரேயர் பண்றேன், அவ்வளவு ப்ரேயர் பண்றேன், அவங்க இப்படி கத்து கொடுத்தாங்க, நான் கத்துக்குன்னு அங்கண்டு இல்லை, எல்லாமே சொல்றேன். ரிலிஜனுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, பைபிள்ல ரிலிஜன் பத்தி பேசுறதே இல்லை. ஸோ நம்ம தான் கேத்தலிக்கு, பென்டகோஸ்ட், லூதரனு, பேப்டிஸ்ட் நிறைய இருக்கு. இது எதுவுமே இயேசு பேசுறது இல்லை. நாம அதற்கு பின்னாடி போகக்கூடாது. இயேசுவின் வார்த்தை பின்பதாக மாற்றுமே நாம் போவோம். அதனால எங்கன்னா ரிலிஜன் பேசுறாங்கன்னா அங்க நம்ம போவே கூடாது. ரிலிஜன் நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து பற்றி எங்க பேசுகிறார்களோ அங்க மாத்திரமே தான் நம்ம கால் போகும். Praise God. Hallelujah. ஏன்னா ஆண்டவர் நிராகரிக்கிறாரு. Jesus rejects. God rejects. நம்ம பாக்குறோம், மெய்யான மனம் திருந்துதலை நிராகரிப்பது எதுனா, avoiding true transformation is a fig leaf. நம்ம எப்படி இருக்கோம், மெய்யான மனம் திருந்தலை நிராகரிச்சிடுறோம், ஆனா ரிலிஜியஸா இருக்க ட்ரை பண்றோம். நமக்குள்ளவே சர்வீஸ்க்கு வரோம், போறோம். உண்மையா மத்த 6 நாள் நம்ம எப்படி இருக்கிறோம்? சோ இந்த சண்டே ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க பேரு they are called religious. வீட்டுல ரெகுலரா ஆண்டுக்குள்ள இருக்கிறோமா, வார்த்தைக்குள்ள இருக்கிறோமா, அதான் மனம் மாறுது. சோ எப்படி என்ன அத்தி இலையை நம்ம மூடிக்கொண்டிருக்கிறோம்? God is talking to you all. ஆண்டு பேசின்னு இருக்கிறாரு. நம்ம எஃபர்ட்ஸ்ல நம்ம ஓடினே இருந்தா அதுதான் அத்தி இலை.
ஆண்டவரோட பலத்துல போகும்போது எஃபெக்ட்லெஸ்ஸா நமக்கு காரியம் நடக்குங்கிறதா சாட்சியா நினைக்கிறேன். I am a living testimony. Thank you Jesus. Praise God. அப்போ நம்ம எப்படி இருக்க கூடாதுன்னா சுயநீதியில இருக்க கூடாது, எக்ஸ்டர்னல் ரிலிஜன்ல இருக்க கூடாது, உண்மையான மனமாற்றத்தை நிராகரிக்க கூடாது. Praise God. Hallelujah. So not to show outward but inner repentance and full surrender. வெளித்தோற்றத்தை நம்ம காமிச்சுக்க தேவையில்லை. நம்ம உள்ளான மனதை மாற்றவும், மனம் மாறவும் முழுமையான ஒப்பு கொடுத்தது, முழுசா ஒப்பு கொடுக்குது. Praise God. ஐசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். Isaiah 29:13. These people honor me with their lips, but their hearts are far from me. எப்படி இருக்குது? இந்த ஜனமோ என்ன என்னிடத்தில் சேர்ந்து, இந்த ஜனமோ வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் வாயில இன்னைக்கு நம்ம கனம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாயில கனம் பண்றாங்க, ஆனா இதயத்துல அவங்க என்கிட்ட தூரமா இருக்கிறாங்க. This is called religion. நம்ம பாக்குறது தானே, குடிக்காரன் கூட சர்ச்சுக்கு போறான், கரெக்டா இல்லையா? குடிக்காரன் கூட சர்ச்சுக்கு போறான், அதான் ரிலிஜன். வார்த்தை தெரிஞ்சும் கூட சர்ச்சுக்கு போலாம், ரிலிஜனா இருக்கலாம். ஆனா இதயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மள எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். பயத்தினால நம்ம விலகி இருக்கிறோம், கவலைனால விலகி இருக்கிறோம். பாவங்கிறது வெறும் நான் தப்பு பெரிய பாவம் யோசிக்காது, இதுதான் நமக்கான இது. பயத்துல நம்ம விலகி இருக்கிறோம். ஃபிக் லீவ்ஸ், ரிலிஜன், வரி, காசிப், பின்னாடி பேசுறது, முன்னாடி அவமானப்படுத்துவது, எதுவா இருந்தாலுமே இது எல்லாம் தான் வெளி தோற்றம், இதெல்லாம் தான். Praise God. அப்போ மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 20 படிக்கலாம். இது நீங்க போய் படிச்சு பாருங்க. இதுல இருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் நம்ம படிக்கலாம், இது மட்டும். By their fruit you will recognize them. Matthew 7வது அதிகாரம் 7:16-20. அவங்களோட கனியை வைத்து நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணலாம், recognize them. அது என்னமா? அது by their fruit you will recognize them. அவங்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். இன்னைக்கு எப்படி அறிய போகிறோம் ஒருத்தரையும் நம்ம பார்த்து? ஃப்ரூட், கனி. ஒரு நாள் கனி கொடுக்காத மரமா நம்ம இருந்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு கனி கொடுக்கிற மரமா என்ன ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்னா அப்போ அவருடைய வார்த்தையால் மட்டுமே தான். அப்ப என்னுடைய கனியை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? நீ எப்படி என்ன ஜட்ஜ் பண்ண போற? ஓ, நான் கடவுளுக்குள்ளதான் இருக்கிறாங்க இவங்க ஒரு ஹானஸ்டானவங்க தான் அப்படின்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? என்னுடைய ஃப்ரூட்டை கொண்டு தானே. என்னுடைய கனி, ரிசல்ட், வாழ்க்கையில நான் முன்னுக்கு வரேனா அந்த மாதிரி இல்ல, கர்த்தருக்குள்ள வளர்றேனா. எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா பணம் காசு தான் கண்ணின்னு நினைச்சாங்க. நிறைய பேர் இன்னைக்கு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கிறது பணம், காசு, வீடு, மரியாதை. ஓ, நான் பிளஸ்டா இருக்கிறேன், ஆண்டவன் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இதுதான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான கனி எது சொல்லுவா? எத்தனை ஆத்மாக்கிட்ட பேசி நிற்கிறீங்க? எத்தனை பேருக்கு வார்த்தையால நீங்க போய் சமாதானத்தை கொடுத்து நிற்கிறீங்க? பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஃப்ரூட் ஆஃப் காட். கர்த்தரோட சமாதானமே தேவனின் கனியாக இருக்கிறது. பிரைஸ் காட். அப்ப நம்ம இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன்ஸ் இதெல்லாம் இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். இந்த மாதிரி ஃபிக் லீவ்ஸ் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப ஏழை, நான் ஒரு பிளெஸிங்காவே இல்லை, என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, இதுல இருந்து வெளியில வரணும். ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் பணக்கார், ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க. Praise God. Hallelujah. இந்த கனில John 15:5ல he who abides in me bears much fruit. எனக்குள்ள வாசம் யார் செய்யறாங்களோ அவங்க தான் அதிக கனியை கொடுப்பாங்கன்னு இருக்குது வசனம். இதெல்லாம் யோவான் 15 ஃபுல்லா போய் படிச்சுப்பாரு. ஒரு டீ பிரேக் அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.